نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதா. சலாத்தும் சலாமும் எல்லோரின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீஹீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மோர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நேற்றைய இரவு லைலத்துல் முடிஞ்சு அதில் நான் பயான் சென்று எதிர்பார்த்தீங்க. ஆனால் சூழ்நிலை பயான் செய்யக்கூடிய அமைப்பு அங்கே இல்லை. அஜித்து பேசும்போதே எல்லாம் மாறியாக இருந்தாங்கன்னாங்க. அதனால் பயான் செய்யணும். அந்த பயானை இப்போ செஞ்சார். அல்லாஹ் குமாரா சொல்கிறான், ஃபதுக்குருனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், அதுக்குருக்கும், உங்களை நான் நினைவு கூறுகின்றேன். நீங்கள் தனிமையில் என்னை நினைச்சினாக்க நானும் தனிமையில் அவங்க நினைப்பேன். ஒரு மஜ்லிஸில் என்னை நினைவுண்டாக்க நான் மலக்குமாருடைய மஜ்லிஸில் உங்களை நினைவு கூறுவேன். நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நான். ஆனால் ஒன்று நினைவு கூறுங்க, வஷ்குருடி, எனக்கு நீங்கள் நன்றி செய்யுங்க. ஆனால் எனக்கு மாறு செய்யாது அப்படின்னு நல்லா சொல்லுவேன். உமார் செய்யுங்க, ஆனால் உபத்திரவை செய்யாதீங்க. நன்மையை செய்யுங்க, அதை சும்மா உட்காந்துருங்க. அவங்க மாட்டு செய்யாதீங்க. சும்மா உட்காந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் மாசுங்கிறது தப்பு. நன்றி செய்யுங்க. நல்லா என்ன நீங்கள் எங்கே நினைச்சாலும் நான் நினைப்பேன். அல்லாஹ் பல இடத்துல திக்ரை பற்றி நிறைய புரியும். நீங்கள் வியாபாரத்துக்கு போயிட்டு வரீங்களா, அல்லாஹ் திக்ர் செய்யுங்க. அதில் வியாபாரத்துக்கு போகிறீங்களா, திக்ர் செய்து போகணும் அப்படின்ட்டு பல இடத்துல எல்லாம் சொல்லலாம். அப்போ அல்லாஹ் எல்லா இடத்துலையும் நினைவு கூறுறது தான் நல்ல மனிதனுடைய அடையாளம். எப்பயோ ஒரு தடவை அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கு மட்டும் நன்றி கூறுறது, நினச்சி பார்க்கறது அப்படி இல்லாமல் 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே நம்ம இருக்கணும். அதுவும் மனிதனுடைய வாழ்க்கையுடைய முறையான ஒன்று. இல்லை அப்படின்னாக்கா ஒரு பிரயோஜனம். அல்லாஹ்வுடைய நேமத்துக்கள் ஏராளம் இருக்குது, ஒன்று இல்லை. ஆனால் எல்லா நேரத்திலையும் அவனுக்கு நன்றி செஞ்சேன்னு சொன்னாங்க, அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கணும். ஒரு ஆயத்தில் எல்லாம் சொன்னால், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், எனக்கு நீங்கள் நன்றி செய்தால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்துடைய
அமைப்பு பார்த்து அதில் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க யார்? அவங்க நீதம் நேர்மை எல்லாத்துக்கும் உரிய ஒரு ஹலீஃபா என்னன்னாக்கா உமர் இப்னு அப்துல் அஜீஸ் தான். உமர் ரலியல்லாஹு பின்னாடி 4 ஹலீஃபாக்களுக்கு பின்னாடி வந்த தலைவர்கள் எல்லாம் நல்லவர்கள் சொல்ல முடியாது. அவங்கள ஏதாவது ஒரு தப்பு இருக்குது. ஆனால் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆடம்பர வாழ்க்கையை பிரியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு அரசருடைய மருமகன், அதனால் ரொம்ப வாழ்ந்தாங்க. அந்த அரசர் எனக்கு பின்னாடி யார் ஹிலாஃபத்து வர்றது அப்படிங்கிற மாதிரி வந்தவனையும் அந்த அரசர் தன்னுடைய மருமனாகிய உமர் இப்னு அப்துல் அஜீஸுக்கு சிபாரிசு பண்ணாங்க. அது வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாமல் ஆடம்பர வாழ்க்கையை பிரியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதவி தனக்கு வந்தவுடனேயே எல்லா செல்வாமே இருந்தான். தன் மனைவிட்ட சொல்கிறாங்க, நீ அரசனுடைய மகளாக இருக்கிற, நிறைய பணம் வச்சுருக்கிற, நிறைய நகை ஒன்று இருக்குது, 100 பவுனுக்கு மேலே ஒன்று நகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உனக்கு நான் வேணுமா அந்த நகை வேணுமா? நான் வேணும்னாக்கா நகை பூரா 10 லட்சம் இருக்கு, இல்லை நகை வேணுனாக்கா என்னை விட்டு முதல் ஒத்துழைப்பு போட்டாங்க மனைவி. அவங்க சொன்னாங்க, எனக்கு நீங்கள் இதே வேணும், எனக்கு பணம் பெருசாக இதை பதிலாக கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி அவருடைய சகோதரர் ஆட்சிக்கு வந்தார். அவர் சகோதரர் கேட்டார், ஏமா உங்கள் வீட்டுக்காரர் உன்னை நாய் போடாதே அவங்க பத்திரம் ஊற்றி போட்டார், இப்போ எடுத்து தருவா அப்படின்னு சொன்ன. அவர் இருக்கும்போதே வேணான்னு ஒதுக்குன ஒன்றை இப்போ நான் வச்ச மாதிரி என்ன செய்ய அல்லாஹ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்படித்தான் அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. அந்த மாதிரி நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் முதல்ல மார்க்சாங்க அனுப்பிச்சுட்டாங்க. அதே மார்க்சாங்க இன்னைக்கு இந்த அமைப்புலாம் உண்டாக்குறது அவங்க தான், அவங்க வாழ்ந்துட்டு உண்டாச்சு மார்க்சாங்க. அந்த மார்க்சாங்க அப்படி வந்து ஓதுனாங்க, வெறும் நாங்கள் ஓதுனாங்க. அந்த மாதிரி மரச ஆரம்பித்த உடனேயே ஒரு பெண்மணி தன்னுடைய 5 பிள்ளைகளை கூப்பிட்டு, எனக்கு கணவர் இல்லை, இந்த பிள்ளையெல்லாம் வச்சு என்னால் வாழ முடியாது, மாசாலை சேர்த்துக்கங்க, சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு அரசர்கிட்ட ஒரு வந்துருந்து அந்த பெண்ணு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏமா எல்லாம் சேர்த்து பிடிச்சாச்சு, இனிமேல் எப்படி சேர்க்குறது முடியாது, தயவுசெய்து போயிருந்தோம். நம்ம கெஞ்சுது, ரொம்ப கெஞ்சுது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரிம்மா நீ இவ்வளோ சொல்கிற, ஒரு பிள்ளையை சேர்த்து தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா என்ன சொல்லி தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிச்சு, எல்லாம் போல அல்லாஹ் அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரொம்ப சந்தோஷம். ஏன் அல்லாவை புகழ்ந்தா அல்லாஹ் அதிகப்படுத்துவான்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி அல்லாவை புகழ்ந்தாங்க, நிச்சயமாக எல்லாத்துக்கு அதிகம் கொடுத்துருவான் என்ற அடிப்படையில் அப்போ உமர் சொன்னாங்க, இன்னொரு படி சேர்த்து தெரியுமான்னாங்க. ஏன்னா எல்லாத்துக்கு அதிகம்னால அதனால் இன்னொரு படி சேர்த்து சொல்லுவானையா, அப்பயும் என் அம்மா அல்லதான் சொல்லிச்சு, இன்னொரு பிள்ளையை சேர்த்து தெரியும். 3 பிள்ளையை சேர்ந்ததுக்கு முன்னாடி கடைசி பிள்ளையை சேர்க்கறதுக்காக போகும்போது அந்த அம்மா தன்னை அறியாமல்
ஹரிஃபா அவர்களே, உங்களுக்கு தாராள மனசு, நல்ல என்னுடைய பிள்ளைகளை சேர்த்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களால் ஆன்லைன் வரலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த பிள்ளை நடக்க மாட்டாங்க. ஏங்க ஹரிஃபா இத்தனை உள்ளே சேர்த்துருங்க, ஒரு பிள்ளைக்காக கொஞ்சம் சாப்பிட்டால் தண்ணி கொஞ்சம் ஃபுட் கூட போட்டாங்க, ஒரு பிள்ளை அரிசியை போட சரி சரியாக போயிருமே, சேர்த்து பண்ணிதானா அப்படின்றதுக்கு அவங்க சொன்னாங்க, முதல்ல பிள்ளை செய்யும்போது அல்லம்தான்னு சொன்னேன், அல்லா குரான சொல்லியிருக்கிறான், ஐந்து சக்கரத்து உள்ள அசீதன்ன கூண்டாண்டான்னு சொல்லியிருக்கிறான், நீங்கள் நன்றி செய்யுங்க நான் அதிகப்படுத்தி தருவீன்னு அல்லா சொல்லியிருக்கிறான். அது மாதிரி அல்லாவுடைய குழந்த எனக்கு அல்லாததுக்கு அதிகமாக கொடுத்துருவான். நம்பிக்கை குரான் நம்பிக்கை இருக்குது. எப்போ நீ என்ன போட்டியோ அல்லா என்னை விட்டு போயிட்டான். நான் வந்து சாதாரண மனுஷன் தான். இன்னைக்கு பதவி வைக்க நாளைக்கு பதவி இல்லாமல் சும்மா ஓட்டாட்டே வந்துடலாம், எது முடியாது. அப்போ உமரை போட்டு அப்படி சொல்லுங்க, அந்த மாதிரி ஒன்றும் பேச முடியும், அவ்வளோவா எதிர்பார்த்து முடியாதுண்ணா. ஏன்னா என்ன போடுற நீ யாரை போகணும்னா அல்லா போகணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்துட்டாங்க, ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, நம்ம மாதிரி ஒருத்தர் விட்டுமா, நீங்கள் தான் எவ்வளோ செஞ்சீங்க அப்படின்ட்டு அவங்க போகணும். அந்த நேரம் அந்த அல்லதுல்லான்னு போய் சுற்றி பார்த்தா அவர் வந்து சொன்னது நம்ம கொடுக்கணும் நல்லா போனாங்க அப்படின்னு அவன் நினைச்சானாங்க, அவர் அண்ணா ஒழிப்படாங்க நினைக்கூடாது. எதுவுமே என்ன செய்யணும், அண்ணாவத்தையும் போகணும் எல்லான்றது. அப்போ அண்ணா அவருக்கு அது கொடுப்பா, அவர் அல்லதுல்லா அப்படி சொன்னாங்க, அதுவே நமக்கு துவாங்க. அது சொன்னாங்க, நமக்கு ரிசுக்கை அபிவிருத்தியாக்குவதற்கு அது ஒரு துவா. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லாரில் தன்னை தோட்டத்தை போய் வைப்பாங்க. அங்கே அவங்க தோட்டம் எங்கே இருக்குது, மதீனா முனவ்வராவில் ரவுதா ஷரீஃப் நேர் எதிர்த்தாப்புல போகணும். உள்ளவங்க வெயிட்டிங் இருக்கிறாங்க. உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. உள்ளே போய் உட்கார்ந்த உடனே அது அவ்வளோ தேடி போகிறாங்க, எங்கடா ரசூலை காணாமட்டு தேடி போய் இங்கே இருக்க அந்த உள்ளே போயிட்டாங்க. போன உடனே இப்போ ரசூல்லாவை தேடி அவங்க எதுவும் இங்கே இருக்கா திருப்பி வச்சு அவ்வளோணும். உடனே கதவை தட்டாங்க, உள்ளே வரலாமான்னு கேட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூலாம் சொல்லி விடுறாங்க, நீங்கள் அவருக்கு போய் சலாம் சொல்லுங்க, உங்களை நல்லா சொர்க்கவாசின்னு சொல்றான்னு நீங்கள் சொல்லுங்க. அவர் என்ன சொன்னா, உடனே ஒரு போய் ரசூல்லா சலாம் சொன்னாங்க. ஆனால் யாரும் தெரியல வர்றது, ஆனால் ரசூல்லாவுக்கு தெரியும் போது தெரியுது, ஆனால் இவர் தெரியல. திறந்த உடனேயும் அவங்க உடனே சொன்னாங்க, ரசூலா சலாம் சொன்னாங்க, ஒரு சொர்க்கவாசி சொன்னாங்க. உடனே என்ன சொன்னீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க, வேறு எதுவும் சொல்லணும். ஆனால் என்ன சொல்லணும், சொல்லுவாங்க என் பேர் சொன்னாங்களா, என் சுப்பா சொன்னாங்களா, ஆஷா மாஷா இப்படியே அவங்களுக்கு நிறைய தோசிட்டாங்க அவங்க, அது சொல்லுவாங்க. அதனால் உண்மையில் அது நான் தகுதியானது அப்படின்ட்டு ரசூல்லாவை போனதுருப்பாங்க. ஆனால் போடலை, அல்லாவது போனாங்க. அல்லாவை புகழ்வது ரசூலுல்லாவுக்கும் துவா, இவருக்கும் துவா, எல்லாத்துக்கும் துவா. அல்லது ஆகுதாவான அல்ஹம்துலில்லாஹ் இல்லையா, துவாக்களுக்கு கிடைச்சினது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லுங்க துவாவே. மலேசியாவில் ஒரு ஷேக் இருந்தாங்க, மலேசியாவில் அவங்க எப்போ பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. எப்போ நான் ஊரில் இருக்கியா அல்ஹம்துலில்லாஹ் போறீங்களா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா நேரத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்பது அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்தே பெரிய மனிதனாயிட்டார். அவங்க பெரிய கூட்டமே செய்யணும். நான் பார்க்க போயிருந்தேன், அந்த எங்க வந்து கேட்டாங்க, மாதம் வசூல் வந்துட்டாங்க, இந்தாங்க 150 பிடிச்சிங்க மாதம் சித்தப்படும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நீங்கள் என்ன சொன்னாங்க, ஆஷா ஆஷா அலந்து அலந்து அலந்துலாம். இதுதான் உண்மை. இந்த அல்ல சொன்னதான்
இந்த மாதிரி பெரியெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தெல்லாம் கொடுப்பாங்க. இப்பயும் ஒரு பெரியவங்க இருக்காங்க. யார்? மலேசியாவில் ஒரு பெரியவங்க இருக்காங்க, ரொம்ப விசேஷமானவங்க. போய் ஆமா அது சரியாக மாட்டேங்குது, என்ன செய்யுது? அப்படியா? தான் அந்த கொடுப்பானே, ஏன் இப்படி சொல்ற நீ? இந்த பொருள் நீ வந்துடுவாங்க, ஒரு 100 முடிஞ்சு கொடுத்து இருந்தா வச்சு போ, இன்னொரு வருஷம் அவங்க சொன்னது பாட்டி அம்மாவோட வசதி. அந்த மாதிரி ஒரு இன்னும் இருக்காங்க, அஞ்சா இருக்காங்க. அவனை பார்க்க தான் போகிறது, இந்த இதில் போகிறது. நான் டைம் இல்லையான்னு போகிறது, நான் பார்க்க போகிறது. அதுக்கு நான் மெனக்கிட்டு எடுத்துகிட்டு போகணும், பார்க்கவே போகணும், போக முடியல. அந்த மாதிரி அவங்க சொந்த ஊர் வந்து எந்த ஊர், அவங்க வந்து ராமநாத ஜில்லாவில் ஒரு ஊர், அந்த ஊருக்காரங்க சின்ன பிள்ளைகளே அவங்க போயிட்டாங்க. அவங்க எப்போதுமே மஜ்து மாதிரியே இருப்பாங்க. தொழுகை பார்த்துதான் அவன் இருக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி உள்ளவங்க. ஆனால் மலேசியாவில் உள்ள மக்களெல்லாம் அவரை கொண்டாடுவாங்க. பாவா என் கிடைக்க மாட்டீங்களா, என்னோட கொண்டாடுவாங்க. இவங்களா போய் அந்த போனால் வழிவாங்க, என்ன சொல்லுவாங்க, தோசைவாங்க, தோசை வந்துடுவாங்க. காதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களாம் கொடுத்தா வைக்கிறாங்க, கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் சில பேர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே இல்லை. ஆமாம், என்னன்னாக்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பரவாயில்லைங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் பரவாயில்ல, சரி. அவங்க வந்தாங்க, ரெண்டாவது ஒவ்வொன்றில் வந்தாங்க, அவங்களும் சொல்லி இதே சொன்னாங்க. அவரும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அதுக்கு உஸ்மானில் வந்தாங்க, அவங்களும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. ஏன் அவங்கள தெரிஞ்சு வச்சுருக்காங்க, ரசூலாவை புகழ்வதனால ஒன்றும் இல்லை, அல்லாவை புகழ்ந்தால் ரசூலாவுக்கும் பிரயோஜனம், எனக்கும் பிரயோஜனம், எல்லாத்துக்கும் பிரயோஜனம். அதனால் எப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய பலன் தோணும். ஸல்லல்லாஹு அல்லா தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால், நீ ஆடு மேய்க்கிற இடையில இருந்த உன்னைய யுத்தத்துக்கு அனுப்பி வச்சு அந்த ஜாலகனுடைய அரசனை அநியாயக்கான ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சு நீங்கள் போத்தாக்கிட்ட, அதனால் உனக்கு ஆட்சியை வந்து அல்லாஹ் கொடுத்தான். அரசனுடைய மகனையும் நிக்காமல் கொடுத்தான். உனக்கு ஆட்சியுடைய உனக்கு அரசராகக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வயிற்று மாதம் சாப்பிடுவதற்காக வேண்டி உங்களுடைய கையில் இரும்ப, அதாவது பெடல் குத்தி மாதிரி அதை பிணைஞ்சு அதை ஊக்கு செய்யக்கூடிய ஆற்றலையும் உங்களுக்கு கொடுத்தான். நீங்கள் அவங்க அதை வச்சு நீங்கள் உங்களுடைய குடும்ப சேவை கொடுத்துருக்குங்க அப்படின்னு எல்லாம் எல்லாம் நாங்கள் உறுதிக்கு போனாங்க. எனக்கு ஒரு சுத்தரா செய்வாங்க, மஷ்குரு ஆல தாவூது சொல்லுவாங்க. சொல்லுறான் என்னங்க என்ன அவ்வளோ சொல்கிறானே, என்னதான் அது சுத்தரா செய்யறாங்க. ஒரு சென்ட்ரலாம் கேட்டாங்கல்ல, எவ்வளோ பதில் கொடுத்தேன், இதெல்லாம் கொடுத்தேன், ஆனால் உனக்கு எல்லாமே நன்றி சொல்லி பண்ணுறாங்க. அதெல்லாம் நன்றி செய்யறதுக்கு நீ வாயை கொடுத்தியா இல்லையா, வாய் கொடுத்தா இல்லையா, அதுக்கு நன்றி. அப்புறம் இருந்தாங்க இன்னும் சொல்லுவா, இப்படியே சொல்லிட்டே போயிட்டேங்களாம். ஆனால் கடைசி சொன்னாங்க, அதெல்லாம் என்னதான் நன்றி செஞ்சாலும் நான் உனக்கு நன்றி செய்தவனாக ஆக முடியாது, நீ தான் எல்லாமே அப்படின்னு தன்னுடைய இயலாமையை அல்லாவுக்கு வெளிப்படுத்துகிற உடனே என்ன சொன்னா, தாவூதே இப்பத்தான் நீ நன்றி செய்த, எவ்வளவுதான் நன்றி செய்த அந்த நன்றிக்குள்ள பிரதிபலனை வந்து என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வை தவிர மற்ற யார்ட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது. நீ சொந்த உதவி செய்ய, நான் நண்பர்களுக்கு உதவி செய்ய, எல்லாம் உதவி செய்ய, ஆனால் அதனுடைய பிரதிபலனை அவங்களுடைய எதிர்பார்க்காது. அடிக்கடி சொல்கிறது உண்டு, யாருக்காவது சொந்த பிறந்த தங்கச்சி சகோதரருக்கு ஏதாவது கலந்தாங்க நாளைக்கு போனாக்க அவங்க உதவி செஞ்சுருக்கோம் படிப்பாங்க. போனே அண்ணே வாங்கண்ணே டீ சாப்பிட்டீங்களா, நேற்று சொல்லலை, எனக்கு காசு கொடுக்கல, அதெல்லாம் சொல்லலை, நீ காசு கொடுத்தா காசு சொன்னான். உடனே சொல்கிறேன் என்ன செய்யல, ஏன்னா
நீ எப்போது இருக்க மாதிரியே நீ இருந்துட்டே இருந்தீங்கன்னாக்க நீ செஞ்ச ஒரு மாதத்திற்கு கூலி உண்டு. இல்லை இன்னைக்கு செஞ்சதுக்காக வேண்டி நீ அவனுடைய பிரதிபலனை எதிர்பார்த்த, மரியாதை எதிர்பார்த்த அப்படின்னாக்க உனக்கு ஒன்றும் கிடைக்காது. நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார், நிறைய உபாரஞ்சார் சொல்லியிருந்தாரு. நான் சொன்னால் கேட்பாங்க, அது வந்து நீங்கள் போகாதீங்க, எடுத்து ஒரு மரியாதை இல்லை, வரிசையாக இருக்குது அவங்க வீட்டில், நீங்களாம் போகாதீங்கன்னாக்க இல்லை நான் நிறைய நான் உபாரஞ்சிருக்கேன் நான் சொன்னால் கேட்பாங்க. சரி நீ போங்க போகலாம் பிடிச்சி திட்டுட்டாங்க. ஏன்டா போன ஆகிப்போச்சாங்க, ஏன்டா போனோன்னு ஆகி போயிடுச்சு. நான் சொன்ன கேட்டீங்களா, நீங்கள் யார்கிட்டையும் உபாரஞ்சதை வந்து பிறகு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எதிர்பார்க்கணாக்க ஒரு சமயத்தில் வந்து அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, நன்றி செய்ய மாட்டாங்க, நன்றியை மறந்துடுவாங்க. என்னது என்ன ஒரு ரெண்டாங்க என்ன ஒரு கிழமை இல்லையா கொடுக்க வேண்டியது தானே, இதுக்குன்னா பெரிய எதிர்பார்க்கறது, நன்றி எதிர்பார்க்கறது. அவன் கணவருக்கு போவாங்க செய்து போவாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. வந்து இதை கூட பிரதிபலனை அவங்க செய்ய மாட்டாங்க. சொந்த பசங்களை எல்லாத்தையும் அவங்க வந்து பிரதிபலனை எதிர்பார்க்கறது முடியாது. அதனால் நாம் செஞ்ச உபகாரத்திற்கு பிறகு பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்த பேர் தான் அல்லாஹ்வுக்காக செய்கிறது. இல்லை நம்ம அவன் வந்து பிரதிபலனை எதிர்பார்க்கணும் அவன் நினைச்சாங்க, ஆனால் எதிர்பார்க்கலாம், அல்லாட்ட எதிர்பார்க்கணும். அல்லாஹ் என்னுடைய சகோதரிக்கு, என்னுடைய சொந்த பந்தருக்கு நான் இவரெல்லாம் கொடுத்தேன், நான் யார்கிட்டையும் சொல்லி காட்டல, நான் உடனே சொல்லி காட்டேன், நீ எனக்கு அது பிரதிபலனை கொடுத்துரு எல்லாரும் சொல்லு. அதை விட்டு கூட நீ வந்து நான் கொடுத்துருக்கேன் எனக்கு செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொந்த பந்தங்களை யாராவது ஒருத்தவங்களை போய் நீ எதிர்பார்த்தீங்கன்னாக்க அவங்க மூக்கு உடைய மாதிரி பேசினாக்க உனக்கு தேசம் கட்டும். என்ன நான் கூட புகாரம் செய்கிறேன், என்னை மதிக்க மாட்டேங்கிறால. ஆமாம், நேற்று உதயசதுனால இன்றைக்கி வீட்டில் வாங்க அண்ணே கறிவாங்க சாப்பிடணும் அப்படின்னா தான் நேற்று உபார்ந்ததுனால கறிவாங்க என் முன்னாடி கிடையாது. அப்போ அது கூட அதெல்லாம் எந்த காலத்திலையும் பிரதிபலனை அல்லாஹ்வை தவிர மற்ற யார்ட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது. இது ஒன்று. நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னாக்க நஷ்டத்தை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். அதனால் நன்றி செய்யறதுன்ட்டு ஒன்று இருக்குது, அது அல்லாஹ்தான் செய்யணும், மற்ற யாரும் கிடையாது. எல்லாத்தையும் கிடையாது. முதல்வர் நல்லா அள்ளி கொடுத்தார், அள்ளி கொடுத்தான்னு சொன்னால் அந்த தர்மம் செஞ்சான்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு பிரியமாயிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுனைன் யுத்தத்துக்கு போனாங்க. அப்போ அங்கே வந்து நிறையா கனிமுத்து பொருளை கிடைச்சி அதில் பெண்கள்லாம் அடிமையாக வந்தாங்க. அதில் ஒரு அழகான ஒரு பெண்ணு ஹாத்திம் தாயுடைய மக அங்கே இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் ஹாத்திம் தாயுடைய மக அப்படின்னு சொன்ன உடனேயும் அப்படியம்மா ரொம்ப உருப்பி விட்டுட்டீங்க. ஏன் ஒரு பெரிய தர்மம் செஞ்சக்கூடியவருடைய மகளை வந்து அனுப்பி வச்சுக்கிறதா? இவங்க ரசூலா உரிமை விட்ட உடனேயும் எல்லாரும் உரிமை விட்டாங்க, இதுக்காண்டி இவருக்காண்டி. ஆக ஒரு தர்மம் செய்கிறது நம்மளை பாதுகாக்குன்னு அர்த்தம். ஒரு பெரிய மனுஷன் வந்திருந்தாரு, அள்ளு கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஒரு தடவை ஒருத்தர் கேட்க வந்தார், நீ கேட்குறீங்க என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லையே, என்ன செய்யுன்னு தெரியலையே அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறாரு. சரி ஒன்று செய், நீ என்ன செய்ய, இந்த அரசர்கிட்ட போய் இந்த நீதிபதிட்டு போய் ரிப்போர்ட்டை கொடு, எனக்கு ஒரு 10,000 ரூபா தரணும், தரமாட்டேங்கிறேன்னு சொல்லு. நான் ஆமான்னு சொல்கிறேன், ஆமான்னு சொல்லுவேன். சொன்னதுக்கு பின்னாடி அவன் என்ன செய்வானாக்க, நீ தனியில் கொடுல காசு இருந்தாக்க ஒரு சிலத்தையும் போட்டுருவாரு. நீ சொந்த பந்தங்கள்லாம் காசு கொடுத்து நீ போயிட்டுவாங்க, அந்த காசை வாங்கி போயிடும். இதே தர்மங்கிறது, இதே கொடுக்கறதுங்கிறது கொடுத்தா. இதில்
கீழக்கரையோட அடையிருக்காங்க சிதக்காய் வள்ளல் பெரிய வள்ளல் அவங்க சாதாரண வள்ளல் அள்ளி கொடுக்குறவங்க. அவங்க யார்? அவங்க வந்து அசலில் வந்து ஒரு சாதாரண அந்த கீழக்கரையில் பெரிய, அதாவது 9 வீட்டுதான் சொல்லுவாங்க அந்த ஊரில். அந்த வீட்டுக்கு வேலைக்கு போன ஒரு மனிதர், சாதாரண மனிதர். ஆனால் அந்த வீட்டுக்காருடைய அந்த பெண்ணுக்கும் இன்னொரு பணக்காருடைய ஆணுக்கும் கல்யாணம் பண்ணிச்சு. கல்யாணம் வந்து ரெண்டும் ஒத்து வரல. ரெண்டு ஒத்து வரல. ஒத்து வராததுனால என்ன செய்யுது, அவர் போது சண்டையில் தலை விட்டார். 3 தலை விட்டார். 3 தலைமுடைய ஏண்டா விட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டார். இவர் வீட்டை சொல்ல, அந்த பெண்ணுமை சொல்ல, 2 வீட்டுக்காரரும் மோசமாக பண்ணுறா. என்ன செய்யலாம்? இப்போ வந்து 3 தலாக் விட்டாக்க நிற்க முடியும். திருப்பி என்ன செய்யலாம்? வேறொரு நிக்கா முடிச்சு கொடுத்து அவரை அனுபவிச்சு அப்புறம் அவரை தலாக் விட்டு அப்புறம் இருக்க முடியலாம். இதே வேறு சட்டம். இப்போ என்ன செய்ய யோசிக்கிறாங்க? சரி, இந்த சீதக்காது இருக்காரு, அவர் நல்ல பையனாக இருக்காரு, ஒழுக்கமான பிள்ளையாக இருக்காரு, அவருக்கு நிக்கா முடிச்சு கொடுத்து தலாக் வாங்கிடலாம் அப்படின்ட்டு 2 வீட்டுக்காரர் முடிச்சுட்டாங்க. முடிவு செஞ்சு சீதக்காய் சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது. இல்லை, செஞ்சு தான் ஆகணும். பணக்கால வற்புறுத்த செஞ்சாங்க இல்லையா? செஞ்சதுக்கு பின்னாடி நிக்கா முடிஞ்சு. நிக்கா முடிஞ்சோடனே அந்த பெண்ணு சொல்லிச்சு, ஏங்க நீ தலா விட்டுறாதீங்க. ஆமாம், அவங்க பார்த்து என்ன வந்து நான் பார்த்துருக்கேன், அதாச்சும் பார்த்துருக்காங்க. ஆமாம், நீ தலை விடாதீங்க. இவங்க பார்த்தாரு, ஆமாம் தலா கொடுக்க கூடாது, எல்லாம் கோமான பயணமாச்சேன். அப்போ ஒரு ஹலானி அத்தலா, ஹலான்லேயே அல்லாத கோமானது தலை போடுறாங்க. அல்லாவுடைய அரசியல் ரெண்டு தான் வச்சுருமா, தேவையில்லாமல் தலா கொண்டாங்க, முறையெல்லாம் தலா கொண்டாங்க. முறையாக இருக்குது, மார்க்க சட்டப்பதாக இருக்குது, மார்க்கமாக வாழ முடியலன்னு இருக்குது. அப்போ தலா கொண்டு பிரச்சனை தலா இல்லையா? யாரை? ஜெயனுடைய தலங்க. ஏன் 2 பேருமே என்ன பிடிச்சிட்டாங்கன்னாக்க, நாம் மார்க்க சட்டத்தை பிரகாரம் வாழ முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு பின்னாடி தான் செய்துல்லா காலாண்டு ஜைனப்பை தலாக்கட்டாங்க. தலாக் போட்ட உடனே அல்ல பார்த்தேன், நல்ல மனித நீ நல்லப்படுத, அந்த பெண்ணு நல்லப்படுத, அதனால் அந்த பெண்ணுக்கு உங்களோட நல்ல சிறந்த ஒரு கடவுளை சொல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, அது வேறு விஷயம். இப்போ இந்த சீதக்காவை என்ன செய்யணுக்கா, நிக்கா முடிச்சாச்சு. அந்த பெண் வந்து இன்னைக்கு மாறிடுச்சு. இந்த மாதிரி இப்போ சமாளிச்சு சமாளித்த பின்னாடி இந்த ஒரே ஒரு பெண்ணு தான் அவருக்கு அந்த வீட்டில். எப்போது சொல்லணும், அந்த பணக்காரன் இவரை மறுபடியும் ஆக்கினதுக்கு பின்னாடி எல்லா பணத்தையும் கொண்டாந்து இவர் கையில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ அள்ளி கொடுத்தாரு, அது அள்ளியிலே கொடுத்தாரு. முதல்ல ஒரு பெண் பண்ணி எனக்கு காசு கிடைச்சி, அம்மா நான் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நாளைக்கு வா அப்படின்னா. நாளைக்கு எப்படி தருவார் அவனுடைய அவர் மோத போயிட்டார். மோதவன் சொன்னார், என்னுடைய கையில் வந்து மோதல் இருக்குது, இந்த மோதத்தோடவே நான் அடைக்கிறேன், அதை கண்டாதீங்க. சரி கேட்டேன், என்ன சொல்கிறாரு? மகாராஜா பெண் வந்துச்சு, கபலில் வந்து தண்ணி சொன்னீங்க மொதல் அப்படின்ல, உடனே கபலிருந்து அந்த விரல் மட்டும் வெளியே வந்துச்சு. அந்த பெண் என்னது அந்த மோதத்தை கழுவி போயிடுச்சு. செத்தும் கொடை கொடுத்த சீதக்காய் வள்ளலே பாட்டுட்டோம். பரவாயில்ல, அவர்கள் பாட்டு தர்மம், தர்மத்தினாலங்க அந்த குடும்பம் இன்னைக்கு பெரிய கூட சொன்னாருங்க. நீங்கள் செஞ்சக்கூடிய உபகாரம் இருக்குது, அல்லா வந்து தானே. ஆனால் உதாசீனப்படுத்தணும். அல்லாட்டு நான் ஒரு ஊரில் ஓய்வு போனேன். அந்த ஊரில் பெரிய பணங்கிறான். என்ன செய்வான்டா, வீடு வேறு எங்கே அதிகமாக செய்யும் சொல்லி பார்த்தேன். ஏற்கனவே செய்யாதப்பா, என்ன எனக்கு அல்லா உதுனா சரி என்ன போச்சு, கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ஏழையாக்கி பிச்சுன்னு வச்சுட்டான். காரணம் என்ன அப்படின்னாக்க, வீடு வரையை செய்யறதுனால தான் தேவையில்லாத செலவுடைய காசை கொட்டுறது,
தேவையில்லாத அந்த சாப்பாட்டை வேணாம் நிறைய செஞ்சு கொண்டு கீழே கொட்டுறது இவைகள்லாம் அவன்கிட்ட இருந்ததுனால என்ன ஆகி போயிடுச்சு. அப்போ அல்லாஹ் கொடுத்த ஞானத்துக்கு முறையாக செலவு செய்யணும் என்பது உள்நோக்கம் இருந்தால் கூட அதுக்கு என்ன செய்யணும், நன்றி செஞ்சு. அதற்கு அப்பா சொல்லியிருந்தாத்தான் அல்லாஹ் பின்னாடி நல்ல வசதியாக கொடுத்துக்கலாம், நல்ல வசதி கொடுக்கலாம். அதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது மக்கள்லாம் அவளை தேடி வர்றாங்க, வரிசையாக சாசே வர்றாங்க. எல்லாம் என்ன வரீங்க என்ன சொல்றீங்க, உங்கள் ஊரில் மதியான விருந்து சொன்னீங்க, அதே அவ்வளோதான் அப்படியே நான் சொல்ல வேண்டிய இப்படி யோசிக்கிறாங்க. யாராக இருக்கணும், வேறுடைய பொருளை கழிப்பிட்டுருக்காங்க, வேண்டே பொருளை கழிப்பிட்டுருக்காங்க. என்ன செய்யறது யோசிச்சு பார்த்தாங்க. சரி நோட்டு தன்னுடைய அந்த பணக்காரர்கள் பெரிய போலீஸர் அதனுடைய பொறுப்பாளர் கூட்டாரு, எப்பா நம்மளை தேடி வந்துட்டாங்க யாரும் போட்டு கழிப்பிட்டாங்க, அது உண்மையாக்கிடுவாங்க, சாப்பிட அதுவரை பழங்கள்லாம் போய் வாங்கிட்டு வா, நான் அடுத்து கொடுத்து நான் பயன் செஞ்சே இருக்கிறேன், அதெல்லாம் சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னாங்க. அதே போல் இருந்தாங்க, எங்கள் பழங்கள்லாம் வாங்கி கொடுத்தவங்க பேசி மாறி செஞ்சே இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அவர் சமையல் ஆச்சு. அது சொன்னாங்க, பொறுப்பாளர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி டெய்லி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. கொடுக்க முடியும். அப்பா சொன்னாங்க, அது சொன்னாங்க, இனிமேல் டெய்லி மதியானத்தை அப்படி சாப்பிட இறந்துருக்கேன் பதில் அப்படின்னாங்க. ஒருத்தன் பொருளை கிடைப்பி இவரை கேவலப்படுத்த நினைச்சா அல்லாவும் உயிர் வாங்கிட்டான். என்ன செய்வாங்களாம், இந்த பக்கம் விருது கொடுப்பாங்க, இந்த பக்கம் அல்லா வந்து சுற்றுலாச்சு அல்லா எனக்கு இவ்வளோ பணத்தை கொடுத்த, இவ்வளோ எதுவும் கொடுத்த, உனக்கே இல்லை போகணும், நீ கொடுக்குறனால நான் நம்ப முடியாது, நீ கொடுக்குறனா செய்யலாம் அப்படின்னு ஒரு பக்கம் அங்கே கொடுத்தாலும் கூட ஒரு பக்கம் அல்லா இடத்துல அடுத்து சுற்றுலாச்சு. அதான் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு தடவை கூட அவங்களுக்கு வந்து ஒரு பெண்மணி கொஞ்சம் கூட வீட்டில் டெய்கே வருது அப்படின்னு வேண்டாம், ஒரு ஜான் நிறைய பெருசாக கொடுத்தாங்க. இதாங்க நான் கொஞ்சம் தான் கேட்டேன், அம்மா உன் தகுதிக்கு நீ கேட்ட, என் தகுதிக்கு நான் கொடுக்குறேன், என் தகுதிக்கு நான் கொடுக்குறேன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும், நல்ல தாராளமாக செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யணும். குருடி எனக்கு நன்றி செய்ய அதெல்லாம் நல்லது வாசிக்காதீங்க, உபாரம் செய்யுங்க, ஆனால் உபத்து செய்யாதீங்க. உபாரம் செய்ய முடியலையா சும்மா பார்த்து இருங்க, ஆனால் நன்றி கேட்டோம்னா ஆயிடாது. நன்றி மறப்பது நன்றன்று, அன்றே மறப்பது நன்றுணும். அதனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யணும் ஆயிடும். அப்படி ஆனோம்னாக்க அல்லாஹ் ரொம்ப கொடுத்துருவோம். அதுக்கு இருக்கும் பஸ்கூடி வளாத்தோம். என்னை நீங்கள் எல்லா நேரத்திலையும் திக்கர் செய்யுங்க, நானும் உங்களை திக்கர் செய்கிறேன், நான் நினைக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன் நிறைய இடத்துல இருக்கிறான். இதா கலைத்து மசலாத்த பது கொடுப்பாங்க துணி என்னக்கா அல்லாஹ் திக்கர் செய்யுங்க. அதை நிறைய இடத்துல சொல்லிக்கலாம். சூரத்து ஜுபார் கூட சொல்லிக்கலாம். அது நல்லது, நீங்கள் வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போங்க, ஓட்டு நல்லா திக்கர் எல்லாத்தையும் திக்கர் செய்யலாம். உட்காந்து லா இல்லா இல்லை தான் திக்கர் செய்யுங்க, அல்லாஹ் தான் திக்கர் செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. எந்த காரியம் நடந்தாலும் அல்லாஹ் பக்கம் திரும்புங்க அப்படிங்கிறது தான் நமக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம் சொன்னால் நிச்சயம் மாற்றம் உண்டாங்க, நிச்சயம் மாற்றம் கிடைக்கும். அமர் ஆயினாங்களா, நம்ம கொஞ்சம் அமல் செஞ்சாலும் சரி, யாரெல்லாம் இந்த அமல் செய்ய வாய்ப்பு கொடுத்த நம்ம கேட்கலாம், என்ன அமல் செய்ய வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படித்தான் கேட்கணும். மாதிரி வந்து நான் கொடுத்தது போதும்டா அப்படின்னு கூடாது, இன்னும் கொடு கேட்க மாட்டான். அல்லா அண்ணது கேட்கவே கொடுக்கக்கூடியவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். நான் மனசை கேட்டு தர மாட்டேன், ஒன்றே கொடுப்பான். சில சொல்லுவாங்க, ஏதாவது 10 ரூபா 10,000 போட்டு அதில் புடக்கிழங்கு தரீங்க அப்படின்னு சொல்லுவான். சும்மா வாயில் சொல்கிறவங்க அவன் வந்து தரமாட்டான். அடுத்த இப்போ கேட்டாங்க, ஆமாம் சொன்னேன், இப்போ சூழ்நிலை சரியில்லை,
போய் நாளைக்கு வாங்க. நாளைக்கு போனாக்க நான் உங்களாம் எடுத்து வச்சுருந்தேன், திரும்பி வந்தாலும் கொடுத்துட்டானே, எல்லாம் பொய்தான். எல்லாமே கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்தால் உடனே கொடுத்துடணும். ஒரு பெரியார் என்ன செஞ்சாருன்னா, கக்கூஸ் போயிருந்தார், பயத்தில் போயிருந்தார். குளிர் கடுமையாக வாட்டுது. அதில் நம்பிக்கிட்டே வந்தார். உடனே தான் மேலே ஒரு சாமி எடுத்துக்கொண்டு அவர் பொத்து விட்டார். ஏங்க பெண்ணங்க அவசரம், பார்த்து போயிட்டு வந்து கால் எடுத்துக்கிட்டாங்க, மனசு மாறி போயிடும். அதுக்குள்ள மனசு மாறி போயிடும். அதனால தான் நான் கொண்டாந்து விட்டுவிட்டேன். உண்மைதான். அது 10,000 ரூபா கொடுக்கணும் அடிச்சிருக்கோம், நாளைக்கு வாரம் 10,000 கொடுக்கணும். அப்புறம் 10,000 கொடுக்குறதா, 5,000 கொடுத்தாருண்ணா, 5,000 கொடுக்கணும். அம்மா முடிச்சுருவோம், 5,000 கொடுத்துருவோம். அந்தம்மா கடைசியில் கைக்கு எடுக்கும் பொழுது 100 ரூபா வரும். 10,000 இருக்குது, 1000 இருக்குது, 500 எல்லாம் போயிடும், அதுதான் வரும். ஏன் கல்வி இல்லாதான் மாறிட்டே இருக்கு. அவனுக்கு எப்போ நினைக்கிறோமோ அப்படி கொடுத்துடணும். அதில் சொல்லி போடணும், தவறு ஒரு தண்ணி சொல்லி போட்டு மாறு செஞ்சால் முடிச்சுக்குவாங்க. அதனால் கல்விங்கிறது யாரும் கல்விப்பல் குழு உள்ளத்தை மிரட்டக்கூடியவனே என்னை இஸ்லாத்தின் மீது தரமாக வாங்கி உதவி செய்வது தரமாக வாங்கி அப்படின்னு வந்து ஆச்சு. இந்த மாதிரி கல்வி வந்து அல்லா பக்கம் திருப்பணும்னு சொன்னால் அல்லா நம்ம பக்கம் திருப்பணும். கல்வியில் அல்லா வைக்கல போச்சு. ஆக அதிகமாக திக்கர் செய்யணும். திக்கர் மூலமாக தான் அதான் நடக்கும். திக்கர் செய்யலை அப்படின்னா பண்ண முடியாது. அதனால் அதிகமாக நம்ம திக்கர் செய்யணும். அல்லாவை அடையிறதுக்கு உண்டான வழிகள்னாக்க திக்கர் செய்யணும். திக்கர் மட்டும் செய்யக்கூடாது, ஹிதுமத்து செய்யணும். ஹிதுமத்தே குதாமத்தான்னு சொல்லுவாங்க. ஹிதுமத்தே குதாமத்தான்னு ஒரு பழமத்தா உருது சொல்லுவாங்க. ஆனால் தான் நம்ம ஹிதுமத்து யாருக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை அறிந்து போய் கொடுக்கறது இது ஹிதுமத் தான். பெரியாளுக்கு கைகாலம் அப்படின்னா ஹிதுமத் இல்லை, பெரியாள் டிவாயசமும் ஹிதுமத் இல்லை, பெரியாள் தேவை யாரும் குடும்பம் இல்லை. ஏழைகள் சொந்த பந்தங்களுடைய தேவையை பிடிச்சது ஹிதுமத் தான். ஆமாம், ஏழைகளுடைய சிரிப்பில் தான் இறைவன் வாழ்க்கிறான். அவங்க சந்தோஷமாக தான். ஒரு மனிதர் ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சிருக்கு, நாளைக்கு ஆபரேஷன் பண்ணணும். இப்படியே ஊருக்கு போகிறாரு. ஒரு கடைகளில் ஒரு பொண்ணு வந்து அப்படியே எங்கே பார்த்துட்டு இருக்குது. என்ன பார்த்துட்டு இருக்கிற? இல்லை கறியெல்லாம் வாங்கி போகிறாங்க, நம்ம வாங்க முடியுமாங்க. ஏம்மா நான் வாங்கிக்கணுமா? வாங்கிக்கணுமா? எவ்வளோ உனக்கு வேணும்? அப்படி வேணுமா? வாங்கிக்க. எப்போ வேணுமோ வாங்கிக்க, நான் காசு கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணுறது யார் தான், நான் செஞ்ச இந்த உமாரம் உனக்கு பிரியமாக இருந்தால் என்னுடைய ஆட்டை செஞ்சுட்டு கேட்டார். மராபி டெஸ்ட் பண்ணாக்க ஆட்டோ ஒன்று சரி. தர்மம் கொடுக்கறதுனால இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, தர்மம் தலைகாரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அரபியில் சதகத்து ரத்துல் பலா வளர்த்தாங்க. அல்லாவுடைய கலாக்கதிரையும் அதனுடைய சக்தி தர்மத்துக்கு இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, வாங்கதே பார்க்குறது வந்து கொடுக்குறதே இல்லை. எல்லாத்தையும் எவன்டா வாங்குறது எவனா கொடுக்குறது அப்படிங்கிற எண்ணந்தே வருது. அதனால தான் நான் மலேசியா போக கூடாங்க எவ்வளோ சந்தத்தான் பண்ணலாம் அப்படிங்கிறதே நினச்சி ஆத்தி சரியாக வராது பாரு. ஏதாவது ஊர் போய் எதுக்க இருக்கும் அப்படியே கடைசி பத்திரம் எதுக்க இருக்கும். கர்நாடகா இதனால மக்கள் எதிர்பார்த்து பார்த்தோம் இப்படி நல்லா எதிர்பார்த்து அதுக்கான வந்தது காரணமே இல்லைன்னாக்க வசூலாகும், நிறைய வசூலாகும், பார்க்கறது ஆகும், மாதம் பெருங்குங்க. ஆனால் நஃப்ஸு அப்போ திரும்புது, அப்படியே பறக்குது. இவன் தமிழானா இவன் திருவண்ணா அந்த பண்ணலாம் என்னது அஜார் மாதம் வந்து செய்ய இப்படி திரும்பி கேட்கறது. நம்மளை போய் அவனை அவளை ஐஸ் வச்சு காக்க வச்சு கேட்க முடியுது. இதே சிந்தனையில் போயிட்டே இருந்தோம்னாக்க அல்லாவுடைய சிந்தனை வராது. எப்போ காட்டுங்க கொஞ்ச நேரம் அது ஒதுக்கினா கூட மற்ற நேரத்தை இதுக்கான ஒதுக்குறோம் அப்படின்னு ஒதுக்குறாங்க. அதனால் எல்லா பக்கம் திரும்பணும். அல்லா நம்ம பக்கம் திரும்பணும். அல்லாவுக்கு சுக்ரியா செய்யணும். அல்லா நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கணும். அல்லாவுக்கு சுக்ரியா செய்யும் பொழுது பிறகு உதவி செய்யும் போது பெருது கொண்டை எதிர்பார்க்காமல் அல்லாஹ்விடத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கணும். அல்லா கொடுக்கணும். சில கொடுக்குற எதிர்பார்த்தோம்
கிடையாது. அதனால் நல்லா உட்காந்து மாஷா அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வாங்க, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.